Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Boss Baby Back in Business Episode 6 Fugitives Day Out. ஓபன் பண்ண நம்ம பேபி பாஸ் தீவிரமா நோட் பண்ணி வச்சிருப்பாங்க பேபி கார்ப்ல. சோ அந்த டீடைல வச்சு எந்த லூச்சு பையன் அந்த சூப்பியை யூஸ் பண்ணி பாப்பிகோக்கு போய் அந்த டீடைல லீக் பண்ணா அப்படிங்கறத அந்த சூப்பி ட்ராக்கரை வச்சு கண்டுபிடிக்க போறோம். அந்த சாவியை நம்ம சரோஜாவும் பைல்வானும் மாத்தி மாத்தி மறைச்சு தூக்கிட்டு வந்து நேரா பாஸ் பேபி கையிலேயே கொடுத்துருவாங்க. நம்ம பாஸ் பேபி ஹெண்டர் ஷாட்டுங்கிற ஒரு பேபி கிட்ட கொடுத்து அந்த சாவியை போட்டு விட்டு நீ அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லும்பா. ஊர் உலகத்துல அத்தனை பேர் இருக்காங்க, இந்த ஆபீஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அது ஏன்டா என்னைய கோர்த்து விடுறான்னு கேட்டதுக்கு நீ தான்ப்பா ஒரு நிமிஷத்துக்கு 150 ஷேப் படிப்ப, அதனால கண்டுபிடிச்சு சொல்றியாம்பானா 157 அப்படின்னு சக்கன்னு அதுல இருக்க ஷேப் எல்லாம் அடிச்சு செக் பண்ண ஆரம்பிப்பான். அதாவது நம்ம எல்லாம் கீபோர்டு யூஸ் பண்ற மாதிரி அது குழந்தைங்க வெறித்தனமா வந்த சிஇஓ செக்யூரிட்டி இந்த லூச்சு பைய கிட்ட இருக்க கீயை வாங்குங்க என்னதும் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்பானா. முடியாது, நீ அந்த கீயை யூஸ் பண்ணணும்னா என்கிட்ட கெஞ்சி கெதறி என் மனசே ஐஸ் கட்டி மாதிரி உருக நீ பெர்மிஷன் வாங்கி அப்புறம் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாளா. அதுக்கு எதுக்கு மேம் நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும், உங்களை தூக்கி அடுப்புல வச்சா உருகிறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க ஹெண்டர் ஷாட் கண்டுபிடிச்சிருவான். உடனே பேபி பாஸ் அத பெரிய ஸ்கிரீன்ல போட்டு விட சொல்லுவானா. அப்படி யாரு பப்பிகோக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லிருப்பான்னு பார்த்தா நம்ம பாஸ் பேபி போட்டோ வரும். அத பார்த்து அத்தனை பேருமே கரண்ட் கம்பியில கருகி போன கக்க மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. அப்புறம் என்ன சீவோ இருந்துகிட்டு அவனை விடாதீஹே வெட்டி கொள்ளுஹே அப்படின்னு செக்யூரிட்டியை பிடிக்க சொல்லுவா. பாஸ் பேபி நான் சும்மாவா உளுந்து உருண்டு திடுபிடுன்னு ஓடி 50 பேருக்கும் நேக்கா டேக்கா கொடுத்துட்டு நேரா லிப்டுக்கு போய் சூப்பியை யூஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடுவான். இங்க டிம்மு அம்மா அப்பா உள்ள வந்தா பேபி இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால பேபி பாஸ் வர்ற வரைக்கும் வாசல்லே டேபிள போட்டு உட்காந்துக்குவான். அவங்க தொறன்னு கதறிட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ் பேபி வந்ததுக்கு அப்புறம் பதட்டத்தோட இனி நம்ம இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம ஃபாரினுக்கு ஓடி போயிடணும், உனக்கு எத்தனை மொழி தெரியும்னு டிம்மு கிட்ட கேட்டதுக்கு 7 வா ஊரை விட்டு ஓடலாம்பா. அதுக்குள்ள அம்மா அப்பா டோரை திறந்துட்டு வந்து வெளியே வாங்கடா அயோக்கிய ரேஸ்கல்களான்னு கூட்டு போயிருவாங்க. இங்க பேபி கார்ப்பே ஒரே பரபரப்புல இருக்கும். ஆனா பாஸ் பேபியோட டீம் மட்டும் நம்பவே மாட்டாங்க. நம்ம பாஸ் இந்த மாதிரி லூசுத்தனமாலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாங்களா. அதுக்கப்புறம் நம்ம சரோஜா இருந்துகிட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம பாஸ் நல்லவர்னு ப்ரூவ் பண்ணணும், பப்பிகோக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண உண்மையான துரோகி யாருன்னு நீங்க போய் கண்டுபிடிங்க, நான் நம்ம பாஸை பிடிக்க விடாம கொஞ்சம் நேரத்தை கடத்துறேன்னு சொல்லிட்டு நேரா சிஇஓ கிட்ட போய் நான் போய் பாஸ் பேபியை பிடிச்சிட்டு வரேன், எனக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுங்கம்பாளா. அப்படி நீ எந்த பேப்பரை கிளிதான் கரெக்ட், அது யாருன்னு சொல்லிட்டு காமிப்பா. நம்ம மெகா ஃபேட் பேபி இவனத்தானே நம்ம பாஸ் பேபி சிஇஓ போஸ்டிங்ல இருந்து அடிச்சு துரத்திருப்பான். பேபி கார்ப்போட எதிரி கூட கூட்டு சேர்ந்ததுனால இப்ப அந்த மெகா ஃபேட்டை வச்சு தான் பிடிக்கணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அவன் வந்துட்டு நான் உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் அப்படின்ட்டு அந்த எம்ஆர்எஃப் டயர் வைத்த ஆட்டி பேசிக்கிட்டு இருப்பான். இங்க பாஸ் பேபியும் டிம்மும் செம காண்டில் இருப்பாங்க. ஆனா அம்மா அப்பா 2 பேரும் ஊரு சுத்த போறோம், உருப்படாம போறோம், உருட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னு ரேப் பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம டிம் இருந்துகிட்டு நீ தான் பப்பிகோக்கு இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கேன்னு என்னால நம்பவே முடியலம்பானா. அந்நேரம் நம்ம சரோஜா கால் பண்ணி பாஸ் உங்களை யாரு கண்டுபிடிக்க போறான்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரோஜா போன்ல செருப்பால அடிக்க முடியாது தானே இவ்வளவு தைரியமா நீ கேள்வி கேட்கிற, ஒழுங்கா நீயே சொல்லிருப்பானா. நம்ம பழைய சிஇஓ மெகா ஃபேட் பேபி என்ன பண்ண போறீங்க பாஸ்னு கேட்டதுக்கு சிஇஓ செம்மையா செஞ்சு விட்டாலே நான் நல்லவேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பானா. அதுக்கு தான் பாஸ் அத்தனை பேரும் நாக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருவாங்க. கடவுன இருந்துகிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான், இப்படி வந்தவன் போனவன் வராதவன் வர்றவன் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதும்பா. சரி வாங்கி தொலைறேன்னு அங்க இருக்க பொருள் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க ரொம்ப நேரமா வண்டியில வெயிட் பண்ணோன்னு ஜெனிஸ் ஹார்ன் அடிச்சு கூப்பிடுவா. இரு டீம் வந்ததுக்கு அப்புறம் வரேன்னு சிக்னல் கொடுப்பானா. அப்ப நம்ம பாஸ் பேபி அந்த கடையை உத்து பாத்துக்கிட்டு இருப்பான். யாரோ சூப்பியை யூஸ் பண்ணி வர்ற மாதிரி வெளிச்சம் அடிக்கும். யாராதுன்னு எகிரி குதிச்சு அப்படியே மறைஞ்சு போய் கையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு எவன்டா அதுன்னு பாப்பான். நம்ம மெகா ஃபேட் குண்டு பேபி ஸ்டைலா நின்னு சாக்லேட் தின்னுட்டு இருப்பான். நம்மாளு கராத்தே கிட்டும்பா, மெகா ஃபேட் கும்பு பாண்டாம்பா. வாடா ஒண்டி கொண்டி பார்த்தலான்னு 2 பேரும் சண்டைக்கு இறங்கும் போது நீ என்ன பிடிக்கிறதுக்கு அந்த ஜூனியர் ஃபேன்சி கடையில தான் வெயிட் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா ஏன் முன்னாடி இவ்வளவு கேவலமா போஸ் கொடுத்துட்டு நிப்பேன்னு நினைக்கலாம் பானா. உனக்கு மட்டும் தான் சூப்பி ட்ராக்கரை வச்சு ட்ராக் பண்ண தெரியுமா, எங்களுக்கும் தெரியும் பானா. உடனே அவங்க கிட்ட இருக்க சூப்பியை தூக்கி துரோகின்ட்டு தூக்கி வீசிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுறதுக்காக மாறி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கிற அடியில் தாவா கொட்டையெல்லாம் பிஞ்சு பறக்க போதுமா, மிதிக்கிற மிதியில் வாய் வெத்தலை பாக்க போட போதுமா. இப்படி மாறி புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது டாக்குன்னு அந்த மெகா ஃபேட் ஒரு எத்து விடுவான். நம்ம பாஸ் பேபி அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் பொத்துன்னு கீழே விடுவான். டென்ஷன் ஆனவன் சும்மா இருப்பானா. 3 ப்ரூஸ்லி 30 ஜாக்கி சான் 300 ஜெட்டி கலந்த மாதிரி பாஞ்சு அடிக்க போறான்னு நினைப்போம், ஆனா அடிக்க மாட்டான். குழந்தைங்க சண்டை போற மாதிரி மூஞ்சி முகரன்னு அடிச்சுக்கிட்டு மூக்கு வாயி கண்ணு காதுன்னு குத்திட்டு கிடப்பாங்க. பாஸ் பேபி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவான், நான் அவன் இல்லன்னு. ஆனா மெகா ஃபேட் ஒத்துக்க மாட்டானா. மறுபடியும் 2
ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஆரம்பிக்கும். நம்மால ஒரு சைடு பிளையிங்ல வர, மெகா ஃபேட் ஒரு சைடு பிளையிங்ல வர, இப்படியே மாத்தி மாத்தி சக்கு 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 சக்குன்னு காட்டுவாங்க. ஆனா டக்குன்னு டிம் பாத்ரூம்ல இருந்து கதவு திறந்துட்டு வந்துருவான். டிம் வயித்திலேயே ஒரு மிதி, சூப்பர்மேன் மாதிரி வந்த நம்ம மெகா ஃபேட் சூப் வைக்கிற கோழி மாதிரி கதவுல அடிச்சு சுருண்டு விழுந்துருவான். ஐயோ பாடி ஆக்கிட்டே வாடா ஓடிலான்னு அவங்க அப்பா வாங்கிட்டு இருந்த ஸ்நாக்ஸை தூக்கிட்டு நேரா காருக்கு ஓடிடுவாங்க. அந்த கடைக்கார பைய ஆதார் அட்டை கொடு, டிரைவிங் லைசன்ஸ் கொடுன்னு ஏதோ தீவிரவாதியை தீவிரமா தேடுற மாதிரி டெட்ட விசாரிப்பான். போடா வெண்ணெய் அப்படின்னு காடை பண்ணிக்கிட்டு நேரா காருக்கு வந்துருவாங்க. அப்படியே அவங்க பிச்சுக்கிட்டு கிளம்ப மெகா ஃபேட் வந்து நின்னுட்டு, என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது பாஸ் பேபி, நான் பறந்து பறந்து வந்துகிட்டே இருப்பேன். சூப்பியை ட்ராக் பண்ணி அதே இடத்துக்கு பைல்வான் வந்து நம்ம பாஸ் பேபியை தேடி பார்ப்பான். ஆனா பாஸ் பேபியோட சூப்பி மட்டும் இருக்குமா, அதை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இவங்க கார்ல போகும்போது ஓகே கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சர்ச் ஸ்நாக்ஸ் எடுக்கிற கடைக்கு போலாம் பாலா. உடனே டிம் சாக்காயிருவானா, பாஸ் பேபி வேண்டாம் வேண்டாம் அங்க போனா நம்ம மாட்டிக்குவோன்னு கையாட்டுவான். டிம்முக்கு அங்க போறது பிடிக்காதா. உடனே ஆத்தா ஆத்தா நான் இப்பதான் எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டேன், இப்போ நம்ம போய் பேண்ட் எடுத்தோம்னா தப்பான சைஸுக்கு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் பேண்ட் பத்தாம காலுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கும், அது தேவையா நமக்கும்பா. உடனே டெட் இருந்துகிட்டு சரி ஓகே நம்ம வாட்டர் பில்லையும் பவர் பில்லையும் கட்டிட்டு வந்துருவோம், அதுக்கப்புறம் போவோம், அதுக்குள்ள கொஞ்சம் டைஜஸ்ட் ஆயிரும்பா. உடனே அந்த கடைக்கு போகாம வண்டியை திருப்பிடுவாங்க. இங்க பேபி கார்ப்ல பாஸ் பேபியோட சூப்பியை யூஸ் பண்ணி யாராவது பப்பி கோக்கு போயிருக்காங்களா, ஏன்னா அப்படி போயிருந்தாலும் பாஸ் பேபி தானே மாட்டணும், ஏன்னா அது பாஸ் பேபியோட சூப்பியாச்சே, அதனால வேற ஏதாவது விளக்கெண்ணையோட கைரேகை இருக்கான்னு பாப்பாங்க. ஆனா அதுல பாஸ் பேபி கைரேகையை தவிர வேற எந்த ரேகையும் இருக்காது. உடனே சரோஜா டென்ஷன் ஆகி யோசிங்கடா யோசிங்க, அங்க பாஸ் பேபி மரண கைத்துல தொங்கிட்டு இருக்கான், யோசிச்சு கண்டுபிடிங்கன்னு கத்திட்டு கிடப்பா. இங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வாட்டர் பில்லும் டாக்ஸ் பில்லும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாவ் இது கொண்டாடுற டைம் அப்படின்ட்டு ஒரு குமாங்குத்து சாங்க போட்டு விட்டு பேய்க்கே பேஷன் ஷோ நடக்கிற மாதிரி பேத்தனமா ஆடிட்டு இருப்பாங்களா. அப்போ பின்னாடி ஒரு ஒலி வந்துட்டு போகும். என்னடான்னு பார்த்தா மெகா ஃபேட் வந்த பய சும்மா இல்லாம வண்டியை துரத்த ஆரம்பிச்சிருவான். ஆத்தாடி இவங்கிட்ட மாட்டினா பிரச்சனை ஏறுமேன்னு சொல்லிட்டு மம்மி சீக்கிரம் போன்னு கத்துவான். இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு வேகமா வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் மெகா ஃபேட் ஓடியே வண்டிக்கு பக்கத்துல வந்துருவானா. வேற வழி இல்லாம வண்டியில இருக்க பொருளெல்லாம் தூக்கி அவன் மூஞ்சிலேயே அடிப்பாங்க. எத்தனை தடைகள் அடிகள் மிதிகள் வாங்கினாலும் ஜம்ப் பண்ணி வந்துகிட்டே இருப்பான். ஆனா மூஞ்சு அடிச்சதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வந்துட்டு இருப்பான். அப்பா தப்பிச்சிட்டோன்னு திரும்பினா டக்குன்னு பாஸ் பேபியோட காலரை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு பக்கம் டிம் இழுக்க, ஒரு பக்கம் அவன் இழுக்க, இது ரெண்டையும் கண்டுக்காம அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரே கூத்தா இருக்கும். அப்பதான் பாஸ் பேபி கத்துவான், ஏன்டா எத்தனை வருஷமா எனக்கு தெரியும், என்னைக்காச்சும் நான் பேபி கார்ப்புக்கு துரோகம் பண்ணிருக்கேனா, நான் ஒரு கம்பெனி மேன்றான்னு கத்துவான். நீ கம்பெனி மேனோ இல்ல காண்டாமிருக மேனோ, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு அவன் காலரை போட்டு இழுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருவானா. டேய் யாரோ நான் மாட்டணும்னு செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க நம்பும்பா. செட்டப்பா அப்ப யார் பண்ணாங்கன்னு சொல்றான்னு கத்திட்டு இருப்பான். அப்ப டிம் அவங்க அம்மாட்ட போய் ஆத்தா மங்காத்தா தலை மாதிரி காரை ஒரு ரொட்டேஷன் போடும்பா. ஓகேன்னு காரை ஒரு சுத்துவா. ஒன் சைடா தொங்கிட்டு இருந்த நம்ம மெகா ஃபேட் அப்படியே ஒரு பக்க ஜன்னல் வழியா பிளையிங்ல வந்து அடுத்த பக்க ஜன்னல் வழியா அப்படியே பறந்து போயிருவான். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு முழிச்சிட்டு இருப்பாங்களா. அப்பதான் பாஸ் பேபிக்கு ஒன்று தோணும், மெகா ஃபேட் கேட்டது கரெக்ட், நான் இதை கண்டிப்பா பண்ணல, அப்ப யார் என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருப்பா, அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சரோஜா நான் நல்லவேன்னு ப்ரூவ் பண்றதை விட யார் இந்த திருட்டுத்தனத்தை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும், முதல்ல அதை செய்யுங்கன்னு சொன்னதும் ஓகே பாஸ் வேலை ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு பேபி கார்ப்ல இருக்க ஒவ்வொருத்தரையா உட்கார வச்சு பயில்வான விட்டு உண்மையை சொல்றான்னு ஒவ்வொருத்தரையா கேட்டு பாப்பாங்க. எல்லாம் பயந்துகிட்டு நான் பண்ணலங்கிறத திருப்பி சொல்லுவாங்க. உடனே சரோஜா பாஸ் பேபிக்கு கால் பண்ணி தலை இப்படியே நம்ம பெரிய ஆபீஸ்ல இருக்க அத்தனை பேரையும் விசாரிச்சோம்னா நாளே நாள்ல நாக்கு தள்ளி வணங்கி அந்த ஜூனியர் ஃபேன்சிங்கிற கடைக்கு வந்துருவாங்க. ஓகே சர்ச் ஸ்நாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு நம்ம டிம்முக்கு மூஞ்சு 300 கிலோமீட்டருக்கு போயிடும். இனிமே நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம டைம் முடிஞ்சதுன்னு புலம்பிட்டு நேரா கடைக்குள்ள போவாங்க. அப்பந்தான் நம்ம பாஸ் பேபி நோட் பண்ணுவான், அவனை பிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சந்து பந்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கடைக்காரன் வந்து வெல்கம் மேடம், உங்க பையனுக்கு துணி எடுக்க வந்தீங்களான்னு கேட்பான். உடனே டிம்மு இல்ல கிணறுக்கு தூர்வாரிட்டு போலான்னு வந்தோம்பா. டிம்மு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்காண்டி நாங்க சர்ச் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வந்தோம். உங்க அப்பா சொன்னதுக்கு அம்புட்டு தானே வித்தியாசமான வெரைட்டியில விதவிதமா அடுக்கி வச்சு விருந்தே படைச்சிடுறேன், ஏன் கூடவே வாங்கன்னு கூட்டு போவான். இவங்க பேபியை ஒரு சோபால உட்காரச்சிட்டு போவாங்களா, நம்மால சோபா விட்டு இறங்க தான் செய்வான். அவனை புல்லா சுத்தி வளர்ச்சிருவாங்க. மெகா ஃபேட் வந்து நம்ம பிசினஸ் இன்னும் முடியல, அத ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிச்சிடலாமா, அப்படியா முடிச்சிடலாமே இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி பாஸ் பேபி அங்க இருந்து அம்புட்டு பேரையும் புரட்டுன்னு போட்டு புரட்டி எடுப்பான். சும்மா லெப்ட் ரைட் அண்டர்னு அமிக்கி புடிச்சு குத்துவானா, அப்படி மாங்குன்னு குத்திட்டு திடுபிடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இத பார்த்த டிம்மு ஐயோ பார்த்தா மாட்டிவாங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு இது டைட்டா இருக்கு, என்ன நசுக்கி கொல்ல பாக்குறானே இந்த கடை ஓனரு, டே வண்டுருட்டா மண்டையா விடுறான்னு கத்திட்டு கிடப்பான். கொஞ்ச நேரம் அமைதியா இரு டிம்னு 3 பேரும் மாத்தி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா டிம் அடங்காம எனக்கு டைட்டா இருக்குன்னு கத்திட்டே கிடப்பான். இங்க பாஸ் பேபியை என்னென்னமோ பண்ணி சுத்தி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்மால எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிருவான். அப்புறம் மெகா ஃபேட் இருந்துகிட்டு கடைசியா சொல்றேன் ஒழுங்கா சரண்டரா இருப்பான், முடியவே முடியாது, புல்லுக்கே பூட்டா இல்ல பல்லுக்கே கேட்டா போங்கடா போக்கத்த பயல்களான்னு அங்க அடிக்க வச்சிருந்த பெட்டி மேல குடுன்னு மேல ஏறிடுவான். அப்ப மெகா ஃபேட் இருந்துகிட்டு என்னடா இவ்வளவு மேல ஏறிட்ட, கீழே விழுந்தா கை கால்லாம் அடிபட்டுரும், அதனால என் கையில குதி நான் புடிச்சுக்கிறேன். டேய் கொடூரமா
கொந்தளிச்சு கடிக்க வர புல்டாக கூட நம்பலாம்டா. ஆனா உன்னை ஈவன் உன்னோட பழைய எதிரி கூட உன்னை நம்புறான் நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. இதுதான் ஒரு லீடருக்கு தேவை அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாளா. உடனே மெகாஃபேட் ஒரு நிமிஷம் மேடம், அப்போ நீ தான் டாப் சீக்ரெட்டா பப்பிகோக்கு லீக் பண்ணி விட்டு பேபி பாஸ சிக்கல்ல விட்டுருக்க. அப்போ இதெல்லாம் பண்ணது நீ இவனை டெஸ்ட் பண்றதுக்கு கரெக்டா அப்படின்னதும் ஆமாடா அப்படித்தான் பா. உடனே மெகாஃபேட் பாஸ் பேபியை பார்த்து என்னடா உன்னோட புது சிஇஓ என்னை விட கோக்குமாக்கா இருக்கா, எப்படிதான் சமாளிக்கிறியோ, இருந்தாலும் என்ன திருப்பி கூப்பிட்டது எனக்கு பிடிச்சிருக்கு, சென்று வரேன் வென்று வரேன் அப்படின்னு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவான். சிஇஓவும் நீ கலக்கிட்ட பாஸ் பேபி வரட்டா அப்படின்ட்டு அவளும் கிளம்பிடுவா. அப்போ சரோஜாவும் பைல்வானும் வந்து தலை நீங்க இன்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கும் ப்ரொமோஷன் கொடுப்பீங்கல்ல, கண்டிப்பா தங்கத்தட்லயே தாளாட்டுவேன்பா சூப்பர் அப்பு அப்படின்னு சூப்பிய சூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப டிம் வந்து என்னப்பா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்பான். என்ன பேபி ஜெயில போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும்பா. வாட் எ வெரி சோம்பேறி சாட்டர்டே அப்படின்னு ரெண்டு பேரும் கையை அடிச்சு காணி அடிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடை போட்டு முடிக்கிறாங்க.